காதலர் தினம் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது. காதல் உறவில் இருப்பவர்கள் சுற்றுலா செல்வது, தங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்வது என மறக்க முடியாத நாளாக கொண்டாட வேண்டும் என நினைப்பார்கள். காதலி அல்லது காதலன் இல்லாதவர்கள் நிலைமை இன்னும் மோசம், அதுவும் காதல் தோல்வி. ஒருதலை காதலில் இருப்பவர்களின் நிலைமையை சொல்லவே வேண்டாம். அப்படியிருக்க, இந்த காலகட்டத்தில் காதலை பேசுவதைப் போல் தனிமை உணர்வு குறித்தும் பேச வேண்டிய சூழல் உள்ளது. நவீன உலகம் அனைத்தையும் உள்ளங்கைக்குள் கொண்டு வந்தாலும் மனிதனின் தனிமையைப் போக்குவது, தனிமையால் ஏற்படும் மனநலப் பிரச்சினைகளைப் போக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. இருந்தாலும் நவீன உலகம் அதன் நவீனமயமான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், சீனா, ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகளில் காதலி அல்லது காதலனை வாடகைக்கு எடுக்கும் பழக்கம் சமீப காலங்களில் பெரிய டிரெண்டாக உருவெடுத்து தற்போது இந்தியாவுக்கு வந்துவிட்டது. இந்தியாவின் எலக்ட்ரானிக் சிட்டி என அழைக்கப்படும் பெங்களூரு நகரத்தில் காணப்பட்ட காதலன் வாடகைக்கு என்ற போஸ்டர் பலரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. காதலர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் நாட்கணக்கிலும் வார கணக்கிலும் கூட காதலனை வாடகைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா? பெங்களூருவின் ஜெயாநகர் பகுதியில் ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டரில் ஒரு நாளைக்கு 389 ரூபாய் கொடுத்து நீங்கள் காதலனை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. முன்னெல்லாம் வாடகை சைக்கிள், வாடகை சேர், வாடகைக்கு ஆட்டோ உள்ளிட்ட விஷயங்களை பார்த்திருப்போம். இப்போது வாடகைக்கு காதலன் என்பது சற்றே அதிர்ச்சிகரமான ஒன்றுதான். பெங்களூருவில் ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டரில் இந்த காதலர் தினத்திற்கு காதலனை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், தேவைக்கு இதை சேன் செய்யுங்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஜெயாநகரில் மட்டுமின்றி பனாசங்கரி, பிடி காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த போஸ்டர்களை புகைப்படம் எடுத்து பலரும் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளன. இருப்பினும் இதுகுறித்து போலீசார் தரப்பில் இருந்து எவ்வித தகவலும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.